அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். சுக்கிரன் இந்த முறை ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா இந்த முறை சுக்கிரன் 5 மாதம் ஒரே ராசியில் இருக்குது, அதுவும் உச்சமாக இருக்குது, அதுவும் வக்ரமும் ஆக போகிறது. அதனால தான் இந்த 5 மாதமாக இருக்க போகிறது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 24 நாளைக்கு நமக்கு ஒரு ராசி மாறிக்கிட்டே வந்த சுக்கிரன் இந்த முறை தன்னோட உச்ச வீடான கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி மீன ராசியில் கிட்டத்தட்ட 5 மாதம் நமக்கு இருக்க போகிறது. அதாவது சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜனவரி 28 2025 கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுது. அது 31/5/2025, அதாவது வைகாசி மாதம் 17 வரைக்கும் அது மீன ராசியில் தான் இருக்க போகிறது. ஸோ இப்போ இதனால என்ன விதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அது முக்கியமாக ஒரு விஷயம். சுக்கிரன் யார், சுக்கிரன் ஏன் இது முக்கியம் அப்படின்னா, சுக்கிரன் ஒரு முக்கியமான ஒரு கிரகம். நமக்கு அதுவும் இப்போ இந்த ராசியில் அது உச்சமாக போகிறது. நமக்கு பணங்காசு செல்வம், அது மாதிரி குடும்ப வாழ்க்கை, ஏன்னா களத்திரக்காரகன், குடும்ப வாழ்க்கை, காதல் பண்ணுறவங்களுக்கு அது மாதிரி நல்லது பண்ணுறது, பெண்களால் நன்மைகள் கிடைக்கிறது, வீடு வாகனங்கள் இதெல்லாம் குறிக்கிறது, அழகியலை குறிக்கிறது, சினிமா கலை ஆர்வம் இதெல்லாம் குறிக்கிறது, மனசில் சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியது, இது எல்லாமே இந்த சுக்கிரன். இதில் இது உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டுக்கு போகிறது. 4வது வீடுன்றது வீடு, சொத்து, குடும்பம், மன அமைதி இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடமா இருக்குது 4ஆம் இடம்ன்றது. ஸோ இந்த வீடு சொத்துக்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக நிறையா இருக்குது. ஏன்னா 4ஆம் இடம்ன்றது உச்ச வீடு, அந்த வீட்டுக்கு சுக்கிரன் போகிறாரு. இவர் தான் வீடு வாகனங்களுக்கெல்லாமும் அதிபதியாக இருக்கிறதுனால அவர் 4வது வீட்டுக்கு போகிறதுனால உங்களுக்கு வீடு, புதுசாக வீடு வாங்குறதுக்கோ இல்லை இடம் வாங்குறதுக்கோ இல்லை நிலம் வாங்குறதுக்கோ இல்லை புது வாகனம் வாங்குறதுக்கோ அதெல்லாம் நல்லா இருக்குது. குடும்ப வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமும் மன அமைதியும் நிறையா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாங்க நம்ம பார்ப்போம், நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். புதிய வீடு வாங்குறதுக்கு இது நல்ல டைம், அதையும் நம்ம பார்த்துக்கலாம். பொதுவாக வேலை, இந்த தனுராசி அவங்க அன்பர்களுக்கு வேலை எப்படி இருக்குன்னா, உங்களுடைய வேலைகளில் நல்ல தெளிவான முன்னேற்றங்கள் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கான இருக்குது. அரசில் வேலை பார்த்துட்டுதுன்னா, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது. கலை, அது மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் பண்ணுறவங்க, அது மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் உள்ளவங்க, சொத்து வாங்கி விற்கிறது அதில் உள்ளவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது, வளர்ச்சி கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா புதிய திட்டங்கள், அது மாதிரி நீங்கள் பார்ட்னர்ஷிப்போட அதோடு சேர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயும் முன்னேற்றங்கள் இருக்கும், நல்ல வளர்ச்சி இருக்கும், வளர்ச்சி காணலாம். தொழில் நிலையான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். பொதுவாக இதில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டெடியாக உள்ள பேஸ்மெண்ட் சூப்பராக போட்டு ஸ்டெடியாக வளரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வீட்டு அலங்கார பொருட்கள், இந்த அழகு சாதன பொருட்கள் மட்டும் சொத்து வாங்கி விற்கிறது, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரியல் எஸ்டேட்டாஸு இல்லை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க, இல்லை பில்டிங் சம்மந்தப்பட்ட அழகியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளவங்க, கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளவங்க, அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளவங்க, கல்வி தொடர்பான விஷயங்கள் உள்ளவங்க, இவங்க எல்லாருக்குமே இது முன்னேற்றமான காலமாக இருக்குது அவங்க தொழிலில். அது பணம் தொடர்பான விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, பண உறவு நல்ல சூப்பராக இருக்கும், மிக மிக சிறப்பாக இருக்கும். பணம் நல்ல சூப்பராக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்து அதிபதியோட சனி பகவானோட சேர போகிறாரு மார்ச் மாதத்துலேருந்து. அதனால் பண வரவு உங்களுக்கு அபரிமிதமாக இருக்க போகிறது. புது வீடு வாங்கவோ இல்லை வீட்டை சரி பண்ணுறதுக்கோ இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏற்கனவே நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கிறதுலேருந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் கூடுதல் செலவுகள் இருக்கும், ஆனால் அது கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் அதெல்லாம் சமாளிச்சிருவீங்க. உங்கள் வீட்டில் குடும்பத்தில் சமரசமாக இருப்பீங்க, எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுவீங்க, எல்லாம் நல்ல குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். பட் ஆனால் இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணையோடு சின்ன 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 குழப்பங்கள் இருக்கலாம். அதெல்லாமும் நீங்கள் சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்.
அது மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். ஒரு சில பேருக்கு வந்து புத்திர பாக்கியம் தொடர்பாக வந்து முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் புத்திர பாக்கியத்துக்கு சாதகமான காலகட்டமாக இருக்குது. இதில் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது ரொம்ப நல்ல காலகட்டம். 4ஆம் இடம் படிப்பையும் குறிக்கும் அப்படின்றதுனால படிக்கிறதுக்கு நல்ல காலகட்டம். அது மாதிரி கல்வியில் வந்து நீங்கள் அந்த கவனம் செலுத்துனீங்கன்னா மிக சிறந்த வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் வந்து அமைதியான சூழல் இருக்கிறதுனால படிப்பில் வந்து நீங்கள் முழு கவனம் செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அது மாதிரி வந்து பில்டிங்கு இல்லை சிவில் இன்ஜினியர்ஸு இல்லை வந்து ஆர்கிடெக்ட்ஸு அது மாதிரி வந்து கலைத்துறையில் சினிமா மீடியா அது மாதிரி கலைத்துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதில் மாணவர்களுக்கு குடும்பத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கும், முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், உங்களுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் வந்து பெரிய முன்னேற்றம் இருக்கும், புதிய வீடு புதிய சொத்து வாங்கிறதுக்கு வந்து அது தீர்மானம் பண்ணுவீங்க. இதில் வந்து சமூகத்திலேயே உங்களுடைய புகழ் அந்தஸ்து இதெல்லாம் அதிகரிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக புதிய வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மன அளவுலையும் நீங்கள் நல்ல உற்சாகமாக இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு நல்ல திட்டங்கள் வகுத்து அதை நீங்கள் செயல்படுத்துனீங்கனாலே போதுமானது, நல்லாயிருக்கும். அதாவது என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணுன்னா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், தியானம் யோகா பண்ணுங்கள். அது மாதிரி குடும்ப ஆரோக்கியத்தை சம்மந்தமாக பராமரிக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்களோ அதெல்லாம் வெற்றி அடைஞ்சு எல்லாருடைய ஆரோக்கியமும் சீரும் சிறப்புமாக இருக்கும். இந்த பொதுவாக வந்து இந்த சுக்கிர பயிற்சிக்கு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறது, வெள்ளிக்கிழமை வந்து நவகிரகத்தில் உள்ள சுக்கிரனுக்கு வந்து மொச்சை சுண்டல் அதை வந்து பண்ணி வெள்ளை மலர்களால் நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது நல்லாயிருக்கும். இல்லாட்டினா வெள்ளிக்கிழமை துர்கை போய் வணங்குறது, மகாலட்சுமியை வணங்குறது இதெல்லாம் நல்லாயிருக்கும். பெருமாள் கோயிலுக்கு போகிறது வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரி வந்து வீட்டில் வந்து அமைதியான வீட்டை வந்து அலங்காரம் பண்ணுங்கள், வீட்டை வந்து சுத்தம் பண்ணுங்கள். சரி, இப்போ வந்து அழகுக்கு வந்து சுக்கிரன் காரணன்றதுனால வீட்டை வந்து நீட் பண்ணி அழகாக வச்சுருந்தீங்கனாலே பலவிதமான நன்மைகள் உங்கள் வீட்டை தேடி வரும். வீட்டில் சந்தோஷமும் அமைதியும் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்துக்கு குடும்ப உறவுகள் நல்லா இருக்கும், புதிய சொத்து அது வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூராட நட்சத்திரத்துக்கு வேலையிலையும் பண வரவும் நல்லா இருக்கும். வீட்டை வந்து சீரமைப்பீங்க, வீட்டை ஏற்கனவே இருக்கிற வீட்டை வந்து சீரமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கு. உத்திராட நட்சத்திரத்துக்கு வீடு நல்லா இருக்கும், புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஜென்ரலான பலன்கள், சுக்கிரனால மட்டும் வரக்கூடிய பலன்கள். உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, தசாபுத்திகள் என்ன நடக்கிறது, அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறைகளை அமைச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாழ்க்கை மிக உயர்வாக இருக்கும்.